அறிவார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கில் என் கருத்துக்களை உங்களோடு பரிமாறுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக மக்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த அரங்கை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த அரங்கு ஒரு சித்தாந்தவாதியின் பெயரால் நிறுவப்பட்டுள்ளது. கொள்கை பிடிப்பு என்றால் என்ன என்று இன்றைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர். பாசிசமா பாயாசம் என்று கேட்க மாட்டார், கம்யூனிசமா கஷாயமா என்று கேட்க மாட்டார். ஏனென்றால் கருத்து தெளிவு உண்டு. கருத்து தெளிவு இருந்தால் கருத்து போராட்டம் உண்மையிலேயே போராட்டமாக இருக்கும். கருத்து தெளிவு இல்லாவிட்டால் போராட்டம் பிசுபிசுத்து விடும். கருத்து தெளிவிற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம், கருத்து பரிமாற்றத்திற்காகவும் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு மார்ஷல் அறிக்கையின் நூற்றாண்டு. மார்ஷல் அறிக்கை, மார்ஷலின் நூற்றாண்டு அல்ல, மார்ஷல் அறிக்கையின் நூற்றாண்டு. 1924 செப்டம்பர் 20 மார்ஷல் அவர்களது அறிக்கை இந்த அகழ்வாய்வுகளை பற்றிய ஒரு விளக்கத்தை உலகிற்கு அறிவித்தது. ஆனால் அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அகழ்வாய்வுகள் வெளிவர துவங்கிவிட்டன. 1921 எனது அருமை மாணவர் அமர்நாத் அவர்கள் 2021ஆம் ஆண்டு கீழடியை பற்றி சொல்லியதற்காக இடமாற்றப்பட்ட அவர் அஸ்ஸாமிலிருந்து கோவாவிற்கு சென்ற பிறகு அங்கிருந்து எனக்கு ஒரு செய்தியை தெரிவித்தார். அன்பான ஐயா, டெல்லி போன்ற நகரங்களில் சரஸ்வதி நாகரிகத்தின் நூற்றாண்டு, அதை அகழ்வாய்வு கண்டெடுக்கப்பட்டதின் நூற்றாண்டை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடைப்புதலை எனக்கு அனுப்பி வைத்தார். சரஸ்வதி நாகரிகம் பிராக்கெட்ல வேத நாகரிகம் என்று போடப்பட்டிருந்தது. எதிர்பாராதது என்று சொல்லிவிட மாட்டேன். 2014 நான் இதை எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு மோசடி நடக்கின்றது, ஒரு பெயர் மாற்றம் நடக்கிறது. பெயர் மாற்றம் என்பது புதிது அல்ல. ஆனால் பெயர் மாற்றம் எதற்காக நடக்கிறது என்பது முக்கியம். அந்த பெயர் மாற்றத்தின் மூலமாக இந்திய வெகு மக்களை இழிவுபடுத்தும் முயற்சி நடக்கிறது என்று நினைத்தேன். இந்த செய்தி வந்தவுடன் நான் அந்த அழைப்புதல் நகல்களை எடுத்து ஒரு கடிதத்தை முனைத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு எல்லாம் அனுப்பி வைத்தேன். இதை நாம் எதிர்கொள்ளாவிட்டால் நமது வரலாற்றை இழந்து விடுவோம், நம் அடையாளத்தை இழந்து விடுவோம். அடிமைகளாகத்தான் நாம் தோன்றினோம் என்ற ஒரு நிலைமைக்கு உலகை நம்ப வைக்கும் இந்த முயற்சி வெற்றி பெற்றுவிடும். ஆகவே இதற்கு எதிர் நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அன்றைய அரசியல் சூழல், அதிகார மையங்களை பிடித்துக் கொண்டிருப்பதற்கே அவர் கொண்டு கொண்டிருந்த காலம், இதை பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. அடுத்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு யுஜிசி ஒரு பாடத்திட்டத்தை வெளியிட்டது. யாருக்கு அந்த பாடத்திட்டம்? இந்தியா அனைத்திலும் உள்ள கல்லூரி, இளநிலை கல்லூரி மாணவர்களுக்கு வரலாற்று பாடம், இப்படித்தான், இதைத்தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விரிவான வரைவை கவர்னர்கள் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைத்தது. ஒரு வரலாறு, மோசடியான வரலாறு திணிக்கப்பட்டது. அப்பொழுதும் நான் கடிதம் எழுதினேன். சிலர் விழித்துக் கொண்டனர்.
போதுமான அளவிற்கு விழிப்பு வரவில்லை என்று நினைத்தோம். ஆகவே வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் என்பதான ஒன்றை நாங்கள் கட்டமைத்தோம். ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். மார்ஷல் அறிக்கையின் 100ஆண்டு விழாவை சிறப்பிப்பதன் மூலம் இந்த சதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நம்மால் எடுக்க முடியும் என்று கருதினோம். அமர்நாத் அவர்களை அழைத்தோம், ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை அழைத்தோம், முக்கியமான கல்வியாளர்களை அழைத்தோம். தமிழகத்தில் 2 மாதங்களுக்குள் 7 கல்லூரிகளில் இந்த கருத்தரங்கை நடத்தினோம். இந்த கல்வியாண்டில் 2 நிகழ்வுகள் முடிந்துவிட்டன. அஷ்டமி தப்பு நவமியில நல்லா வரலான்னு நினைக்கிறேன். இதைத் தொடர்ந்து ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழக அரசுடன் தொடர்பு கொண்டார், முதல்வருடன் பேசினார். அதன் விளைவாக நிதிநிலை அறிக்கையில் மார்ஷல் அறிக்கையின் 100ஆண்டை தமிழக அரசே நடத்துவது என்று முடிவை அறிவித்தார். ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்துவதாக அறிவித்தார். இந்த அரங்கின் மூலமாகவும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்தையும் அரசியலாக்குறது வழக்கம். அரசியல வரலாற மாத்திரத்தை நம்ம முயற்சி பண்றோம். அதோடு நிதிநிலை அறிக்கையின் அந்த பட்டியல் வருகின்ற பொழுது அதே ஜான் மார்ஷலுக்கு சிலை ஒன்றை சென்னையில் வைக்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று சென்னையில் அவருக்கு சிலை வைக்கப்படும் என்றும் அதற்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்றும் தமிழக அரசு அறிவித்தது. நமக்கு என்ன மார்ஷல் மீது காதல்? வெள்ளக்காரன் மீது காதல் நம்ம தேச துரோகியாகவும் இல்லையா? நாம பார்க்கிற தேசம் மக்கள் தேசமே தவிர மதத்தின் தேசம் அல்ல. மக்களை மையப்படுத்திய கண்ணோட்டத்தில் இந்த அறிக்கை வரவேற்கும். ஏனென்றால் புதைக்கப்பட்ட வரலாற்றை மக்களிடம் கொண்டு வருவதற்கு, சிதைக்கப்பட்ட உண்மைகளை மக்கள் முன்னால் கொண்டு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைத்தோம். இந்த முயற்சி இது துவக்கம்தான். இது வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. எப்பொழுது வெற்றி பெறும் என்றால் மக்கள் வரலாறு இந்திய தேசத்தின் வரலாறாக மாறும் பொழுது நமது வெற்றி உறுதியாகும். அந்த ஒரு வரலாற்று மாற்றம் நிகழும் வரையில் நமது குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு நடக்கிறது. தோழர்களே, சாதாரணமா பண்பாடு நம்ம சொல்றோம். அந்த பண்பாடு சில விளக்கங்களை சொல்றது தவிர்க்க முடியாதது. பண்பாடு ஒரு தவறான கருத்தை, விளக்கத்தை நம்ம மீது இந்த பழமைவாதிகள் திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். படையென போற்றுதும் என்பதை பண்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நம் முன்னோர்கள் என்ன முட்டார்களா? நாம் கேள்வி எல்லாம் முன்னோர்கள் முட்டாள் என்று சொல்லவில்லை, அவர்களோட நீ ஏன் அறிவாளி ஆகவில்லை என்று கேட்கின்றோம். அவ்வளவுதான். அந்த முன்னோர்கள் முட்டாளா என்பதல்ல. பண்பாடு என்றால் பழையனவற்றை பாதுகாப்பது பண்பாடு என்று சொல்லுகின்றார்கள். பழைய சடங்குகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, பழைய கருத்துக்களை போற்றுவதையும் பண்பாடு என்று மிக திணிக்கின்றார்கள். பழையன கடிதலும் புதியன புகுதலும் தமிழர் பண்பாடு என்று நாம் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றோம். வரலாறு என்றால் நமது கண்ணோட்டம் வேறாக இருக்க வேண்டும். ஒரு புதினம் படைப்பதற்காக அல்ல, ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு கருப்பொருளை தேடுவதற்காக வரலாற்றை படிப்பது கிடையாது. நாம் ஒரு பெருநிலைகளை தேடுவதற்காக வரலாற்றை படிப்பது கிடையாது. நாம்
அப்படி பெருமிதத்தை தேடுவதற்காக வரலாற்றை படிப்பது என்றால், ஆய்வது என்றால், நாம் பாசிஸ்டுகளாக மாறிவிடுவோம், வெறியர்களாக மாறிவிடுவோம். நாம் மட்டுமே சிறந்தவர்கள், நாம் மட்டுமே தூய்மையானவர்கள், நாம் மட்டுமே நாகரிகத்தை தந்தவர்கள் என்ற ஒரு அபத்தமான கருத்தை திணிப்பதாக மாறிவிடும். பெருமிதத்தை தேடுவதற்காக வரலாறு. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எப்படி துவங்குகிறது? நாகரிகத்திற்கு பிறகுதான் துவங்குகிறது. துவக்கத்தில் வர்க்க போராட்டத்தை பற்றி துவங்குகிறது. ஒரு மன்னன் பெயர் உண்டா, அதில் ஒரு வம்சத்தின் பெயர் உண்டா? போராட்டங்களை பற்றிய குறிப்பு அது. கம்யூனிஸ்ட் பேரறிக்கை என்பது வெறும் ஒரு அறிக்கை அல்ல, ஒரு வரலாற்று பெட்டகம். அது மக்களை மையப்படுத்தி வரலாற்றை அணுகுவது என்று பொருள். அதே போலவே நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது உண்மையை தேடுகிறோமே தவிர பெருமையை தேடவில்லை. உண்மையை தேடுகின்றோம். உண்மையின் மூலமாக நமக்கு தன்னம்பிக்கை வரும், அது வேறு. பெருமையை, பெருமிதப்படுத்துவதை, பெரிதுபடுத்துவதை வரலாறை நோக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, தொடர் ஏற்கனவே மிக விரிவாக பல விஷயங்களை சொல்லிவிட்டால் அதை மீண்டும் சொல்லுவதில் பொருள் இல்லை. நீங்கள் எல்லாம் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள். ஆகவே எனது கோணத்தில் நான் எவ்வாறு இந்த தலைப்பை பார்க்கின்றேன் என்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். நாகரிகம்னு சொல்றோம். 3 நாகரிகம்னு சுந்தர சோழன் சொன்னார். அது போன்று பழமையான சீன நாகரிகம் உண்டு. தொடர்ச்சி இல்லையே தவிர அதுவும் ஒரு மிக தொன்மையான சிறப்பான ஒரு நாகரிகம் தான் சீன நாகரிகம். மஞ்சள் நதி நாகரிகம் ஏறக்குறைய சமகால நாகரிகம். நாகரிகம் என்றால் என்ன விளக்கம்? நகரம் வைப்பது மட்டும்தான் நாகரிகமா? நாகரிக நிலைமை என்றால் பழங்குடித்தன்மையில் இருந்து ஒரு பன்முகத்தன்மைக்கு மாறுவது என்று பொருள். ஒரு பழங்குடித்தன்மையில் நீங்கள் சிறிய வட்டத்துக்குள் இருப்பீர்கள். உங்கள் தொழில்நுட்பம் மாறாது, வாழ்வியல் முறை மாறாது, மற்றவர்களுடன் இணங்க மறுப்பீர்கள். ஒரு சிறிய வட்டத்திற்குள் இனக்குழுக்களாக இருப்பீர்கள். அங்கே மற்ற அனைவரும் உங்களது பகைவர்கள். தொழில்நுட்பம் மாறாது. அந்த பழங்குடி தன்மையிலிருந்து பல்வேறு பிரிவினர் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு கூட்டு முயற்சி தான் நாகரிகம் என்பது. ஒரு நகரம் என்பது பல தொழில்களுக்கு இடமளிக்கும், பல தொழில் வினைஞர்களுக்கு இடமளிக்கும், வேளாண்மைக்கு உதவியாக இருக்கும். வேளாண்மையின் உபரி வணிகத்திற்கு இட்டு செல்லும், தொழில்கள் பெருகுவதற்கு இட்டு செல்லும். தொடர்புகள் பெருகுவதுதான் நாகரிகத்தின் அடிப்படை அடையாளம். தொடர்பற்று இருப்பது நாகரிகம் அல்ல. இந்த நகர நாகரிகம் தோழர் சொன்னார். ஏறக்குறைய கிமு 4000 கிமு 1500 வரை இந்த நாகரிகங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதுல இந்த முதிர்ச்சி காலம் அப்படின்லாம் சில விஷயம் சொன்னார். குறைந்தபட்சம் ஒரு 1500 ஆண்டுகள் ஒரு நாகரிகம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பொருள்? 60 தலைமுறை இருப்பதாக பொருள். 2000 ஆண்டுகள் ஒரு நாகரிகம் நீடித்தது என்றால் 80 தலைமுறைகள் இருப்பதாக பொருள். 2500 ஆண்டுகள் ஒரு நாகரிகம் இருந்தால் 100 தலைமுறைகள் இருந்ததாக பொருள். தோழர்களே, பெருமித உணர்வை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு சற்றே சிந்தித்து பாருங்கள். 2 தலைமுறைகளே நாம் ஒரே இடத்தில் இருக்க முடிவது கிடையாது. ஒரே தொழிலை செய்வது கிடையாது. ஒரே நபருடன் தொடர்புகளை நிறுத்திக் கொள்வது கிடையாது. 60 தலைமுறை தொடர்பின்றி இருந்தோமா?
எங்கிருந்தெல்லாம் தொடர்பு வந்திருக்கிறது. ஆகவே தனித்து இருப்பதில் நாகரிகம் உருவாவது கிடையாது. தொடர்பில் தான் நாகரிகம் உருவாகும். தொடர்பு இல்லாவிட்டால் நீங்க ராபின்சன் குரூசோ மாதிரி ஒரு தீவில அம்மனமா நிக்க வேண்டியதுதான். தேவையில்லை, ஆடை அணிய தேவையில்லை. தேயாக இருக்கும் பொழுது தொடர்பு என்பது நாகரிகத்தின் ஒரு அவசிய அடிப்படை. 1500 ஆண்டுகள் சிந்துவெளி இருந்ததென்றால் சிந்துவெளி அந்த மக்களின் தொடர்புகளை பற்றி நாம் சிறிது திருமணத்தை தள்ளிவிட்டு சிந்திக்க வேண்டாமா? அதை போன்ற மெசபடோமியா, அதை போன்ற எகிப்து, சீனம் போன்ற பகுதிகளில் அதே மக்கள் தான் வாழ்ந்தார்களா? பிற மக்கள் அங்கே வரவில்லையா? கலப்பு இல்லையா? கலப்பு இல்லாத எந்த நாகரிகம் உலகில் இல்லை. கலப்பின்றி இருக்க வேண்டும் தூய்மைவாதம் பேசினால் தேக்க நிலையில் நின்று விடுவீர்கள். கலப்பு ஏற்படுகின்ற பொழுது புதிய தொழில் நுட்பங்கள் உருவாகின்றன, புதிய தொழில்கள் வருகின்றன, உங்களுக்கு தொடர்புகள் உறவுகள் பெருகின்றன. ஆகவே கலப்பு என்பது தவிர்க்க முடியாது. நாகரிகத்தில் எந்த நாடு அதிக தொடர்பு வைத்திருக்கின்றதோ, வணிக தொடர்பும் பண்பாட்டு தொடர்பும் அரசியல் தொடர்பும் பலவிதமான தொடர்புகள், இந்த தொடர்புகள் எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாகரிகம் சிறப்பாக இருந்தது என்று பொருள். தமிழர்கள் கடலோடிகளாக இருந்தார்கள், சீனம் வரைக்கும் இங்கே சென்றார்கள், மேற்கில் ரோமாபுரி வரை சென்றார்கள். தொடர்புகள் இருந்தவர்கள் தமிழர்கள். தமிழகத்துக்கு யவனர்கள் வந்தார்கள், சீனர்கள் வந்தார்கள், ஆரியர்கள் வந்தார்கள். தொடர்புகள் இருந்தவர்கள் தமிழர்கள். இந்த தமிழர்களுக்கு ரிஷிகள் தான் நாகரிகம் கற்பித்துக் கொடுத்தார்கள் என்று ஒரு குழு நம்மிடம் சொல்ல விரும்புகிறது. யார் அந்த ரிஷிகள்? ரிஷிகள் என்றால் யார்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரியாதது போல் இருப்பார்கள், நம்மை வேறு புரிந்து கொள்ள சொல்லுகின்றார்கள். ரிஷிகள் என்றால் மோசடி செய்பவர்கள் என்று பொருள். ரிக்வேதத்துல ரிஷிகள் இருக்காங்க, ஏறக்குறைய 600 பெயர் வருது. ஏறக்குறைய 65 பேர் தான் இந்த பாசுரங்களை தந்தவர்கள். பராசரர், பரத்வாஜர், அகஸ்தியர், வசிஷ்டர், இப்படி எல்லாம் பெயர்கள் வரும். ரிஷிகள் என்றால் ஏன் ரிஷிகள்? அவர்களது எழுத்துக்கள் தான் வேதம். எழுத்துக்கள் அல்ல, சொற்கள். எனவே எழுதவே இல்லை அவர்கள். அந்த ரிஷிகள், இந்த வேதம் என்பது ரிஷிகளின் வாக்கு. என்ன சொல்லுகின்றார்கள்? எங்களது யஜ்ஞங்களால் உலகம் தோன்றுகிறது, எங்களது யஜ்ஞங்களால் பயிர்கள் செழிக்கின்றன, எங்களது யஜ்ஞங்களால் அரசர்கள் போர்களில் வெற்றி பெறுகின்றார்கள், எங்களது யஜ்ஞங்களால் அரசர்களுக்கு நிறைய மனைவிகள் உருவாகின்றார்கள், எங்களது யஜ்ஞங்களால் அரசர்களுக்கு புத்திரவாகியம் கிடைக்கிறது, எங்களது யஜ்ஞங்களால் அரசர்கள் நோயின்றி வாழ்கின்றார்கள். இதை சொல்லுவது வேதம், சொல்லியவர்கள் ரிஷிகள். போரிட்டவர்கள் ஆரியர்கள். 2 பக்கமும் ரிஷிகள் உண்டு. ஒரு மன்னன் தோற்கின்றான், மறு மன்னன் ஜெயிக்கின்றான், வெற்றி பெறுகின்றான். இவர்களது யஜ்ஞத்தால் அவன் வென்றான் என்றால், ஏன் இவர்கள் யஜ்ஞத்தால் இவனது ஆள் வெற்றி பெறவில்லை? மோசடியவரா? வென்றான், எனது யாகத்தால், யஜ்ஞத்தால், மந்திரத்தால் வென்றாய். வெல்லாவிட்டால் ஏதோ சிறு பிழை நடந்து விட்டது, அது பரிகாரம் தீர்வு. இந்த ரிஷிகள் ஆதி காலத்திலேயே எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிச்சவங்க. இந்த ரிஷிகள் ஆதி காலத்திலேயே விமானங்களில் பறந்தவர்கள், நீர்மூழ்கி கப்பல்களில் சென்றவர்கள்,
இந்த ரிஷிகள் ஆதி காலத்திலேயே புத்தகமின்றி கற்றவர்கள், எழுத்தின்றி இலக்கியம் படைத்தவர்கள். இன்று சொல்லுகின்றார்கள், அதையெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க. அகழ்வாய்வா? வராக அவதாரத்தில் விஷ்ணு பண்ணாத அகழ்வாய்வா? அவர் அகழ்ந்து போய் எடுத்து வேதத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அகழ்வாய்வுக்கு விஷ்ணுவே காரணம். அப்படி என்று சொல்லுகின்ற மோசடிக்காரர்கள் ரிஷிகள். இந்த ரிஷிகளால் தான் நாகரிகம் பெற்றோம். அதுவும் யார் நாகரிகம் பெற்றார்கள்? இந்தியாவில் உள்ள பிற மக்கள் அனைவரும் நாகரிகம் பெற்றது ரிஷிகளிடமிருந்து என்று பூசாமல் போய் சொல்லுகின்ற புராணங்கள், வேதங்கள், அவற்றை இன்று வலியுறுத்துகின்ற அரசியல் மத வெறியர்கள். அத மத வெறியர்கள் சொல்வதை விட பொருத்தமான வார்த்தை வர்ண வெறியர்கள் என்று சொல்லுவது பொருத்தமானது. வர்ண வெறியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வர்ண வெறியர்கள் சொல்லுவதை கேட்டால் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்குமே சிந்தனை திறன் கிடையாது, இருக்க முடியாது. செயலூக்கம் இருக்க முடியாது. படைப்பு சக்தி கிடையாது. ஒரு சில புனிதர்களுக்கு மட்டுமே பிறப்பால் அது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் மட்டுமே நாகரிகம் தர முடியும். உழைக்கும் மக்களுக்கு நாகரிகமே தெரியாது. உழைப்பால் அவர்களுக்கு நாகரிகம் தெரிவதில்லை. எந்த நாகரிகம் உழைப்பாளிகள் இல்லாமல் நாகரிகம் உருவாகும்? ஒரு தவறான கருத்தை திணிப்பதற்காக, உங்கள் மீது விதைப்பதற்காக, ஒரு தவறான கருத்துக்கு இணங்கி போக செய்வதற்காக வரலாற்றை திணிக்கின்றார்கள், புதைக்கின்றார்கள். இன்று அகழ்வாய்வு எடுக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்துல 2 விதமாக உண்டு. பெரும்பாலான இந்த 4 நகர நாகரிகங்களிலும் இறந்தவர்களை புதைப்பது வழக்கம். இறந்தவர்களை புதைப்பார்கள். அதுல கொஞ்சம் பேருக்கு புதைக்கிறதுக்கு தனிப்பட்ட சில சிலைகள் காண்பாங்க. பார்வை இறந்தால் பிரமிடு கிடைக்கும், மற்றவங்க இருந்தா நாய் சத்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அது வேற விஷயம். சீனத்துல மன்னனுக்கு அந்த புதைகளே உண்டு, கோபுரங்கள் உண்டு. நாம் புதைத்து விடுவோம். புத்தர் காலத்துக்கு பிறகுதான் ஸ்தூபிகள் வந்தன. அது வரைக்கும் கிடையாது. நடிகர் ஏதாவது போனா போகுதுன்னு வைப்போமே தவிர புதைப்பது வழக்கம். நம்ம இந்த 3 நாகரிகம் சொன்னா 4 சேர்த்து சொல்றேன். பல ஒற்றுமைகள் உண்டு, சில வேறுபாடுகளும் உண்டு. பல ஒற்றுமைகள்ல மட்பாண்டங்கள் அனைவருக்கும் பொது. சீனத்துல போனீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியும், அந்த செராமிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்றது. மட்பாண்டங்கள் அனைவருக்கும் தெரியும். செங்கல், எகிப்துல கொஞ்சம் பாலங்கள், பாறை பாலங்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க கட்டிடத்தில். நகரங்கள் அமைப்பார்கள். ஆனா அது நகர அமைப்பிலேயே ஒரு திட்டமிட்ட நகரங்கிறது நம்ம சிந்து வெளியில பார்க்கிறோம். அத்தகைய திட்டமிட்ட நகரத்தை மற்ற இடங்களை பார்க்க முடியறதில்லை. ஆனா இதெல்லாம் பொதுத்தன்மை. வணிகம், அனைவரும் வணிகம் செய்தார்கள். அதற்கான குறியீடுகளை பார்த்தோம், அளவைகளை பார்த்தோம். நீட்டல் அளவை, முகத்தில் அளவை எல்லாத்தையும் இருக்கும் பார்க்கிறோம். அந்த கணிதமும் அங்கே வருகிறது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். சில வேறுபாடுகளை பார்க்கறதுல ஒரு முக்கியமான வேறுபாடு ஒற்றுமை. இந்த 4 நாகரிகங்களில் ஒற்றுமைங்கிறது எல்லா இடத்துலையும் எழுத்துருக்கள் உண்டு. ஏதோ ஒரு இடத்துல எழுதுறாங்க. எகிப்துல காஃபின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, பிணவரை இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மன்னனை புதைக்கிற சமயத்துல, பிரமிடில் அந்த புதைக்கிற சமயத்துல பாவ புண்ணிய பட்டியலை பேப்பரஸ் அந்த நாணல் அந்த ஷீட்ல எழுதி, ஏன்னா அது கோவிலுக்கு கொடுப்பான். ஐயா நீ செத்து போனா உன்னை கடவுள் உயிர்த்திடுவான். நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உனக்கு தண்டனை. சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? சொர்க்கம் என்ன? நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. உனக்கு நல்ல அற்புதமான ஃபுட் எல்லாம் கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், ஆடல் பாடல் மகிழ்ச்சியா இருக்கலாம். அது சொர்க்கம். அவன் கற்பனைக்கு சொல்லுவான். அதுதான் நரகம்னா
அடிப்பாங்க, சாட்டையால் அடிப்பாங்க, எண்ணெய் சட்டியில போட்டுருவாங்க, உனக்கு சித்திரவதை செய்வாங்க. நரகம். இவன் உயிரோடு நரகமே நம்பிக்கிறான், அதை பத்தி கவலைப்பட மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் நரகம் வரக்கூடாது இல்லையா? அதனால இருக்கிற ஜென்மத்தில் என்ன பண்ணா அதை புரோகிதம் பண்ணிட்டான், அரசனை ஏமாத்தினான். இங்க நமக்கு இருக்கிற ரிஷிகள் மாதிரி அங்க இருக்கிற புரோகித கும்பல். அவன் சொன்னான் அரசன்கிட்ட, முதல் அரசன் எகிப்துல எந்த அரசன் முதல்ல செய்யற வேலை அவனுக்கு பிரமிடு கட்டுறதான். பட்டத்துக்கு வந்தா முதல் வேலை பிரமிடு கட்ட ஆரம்பிப்பான். சாவதுக்குள்ள பிரமிடு முடிச்சிடணும், அதில் அவனை கொண்டு புதைக்கணும், உள்ள வைக்கணும். உடம்பு அழுகாம இருக்கணும். உடம்பு அழுகாம இருக்கிறதுக்கு மந்திரம் பயன்படாது, சயின்ஸ் வரணும், பாட்டனி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வரணும். அதை பாடம் பண்ணி உடம்பு அழுகாம வச்சுக்கணும். அப்புறம் அவருக்கு தேவையானலாம் வச்சுட்டு போவாங்க. அப்போ இந்த இவர்கள் கேட்பாங்க, ஐயா அந்த கடவுள் வளர்ந்துல நீங்க பக்கத்தில் இருப்பீங்களா? அதை நான் சொல்ல முடியாது. அவரு விசாரணை பண்றதுல நான் பாவம் பண்ணதா சொல்லிட்டாருன்னா, சந்திரசூடு மாதிரி யாராவது ஜட்ஜி இருந்தாருன்னு வைங்க, பாவத்தை எல்லாம் புண்ணியமா காமிச்சிடா, புண்ணியத்தை எல்லாம் பாவமா காமிச்சிட வைங்க, நான் எப்படி அதை வாதாடுறது? கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஷீட்டு தரேன், பேப்பர் 60 மீட்டர் நீளம் வரைக்கும் சுருட்டி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர் ஷீட்ல எழுதுவாங்க பாவத்தின் பட்டியல், புண்ணியத்தின் பட்டியல் போட்டிருப்பாங்க. அப்புறம் நீ பண்ண நிகழ்ச்சிகளை அந்த அவன் காலத்து நிகழ்வுகள் எழுதி வைப்பாங்க. அதான் நமக்கு கிடைக்கிற வரலாறு. அது கடவுள் வந்து கேட்டாருன்னா, நான் உனக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாரு, இதை வச்சு நீ ஆர்கியூ பண்ண, யாரை எம்ப்ளாய் பண்ணாத, மோகன்லாம் தேவையில்லை, நீயே ஆர்கியூ பண்ணிட்டு கடவுளை கன்வின்ஸ் பண்ணி நீ சொர்க்கத்துக்கு போற வழியை பாரு. இந்த மோசடியின் மூலமாகவே அரசாங்கத்தின் சொத்துக்களை புரோகிதர்கள் கபலீகரம் செய்த அந்த புதைப்பு இருக்கு. ஆனா புதைக்கிறது வழக்கம். யார் எரிச்சாங்க? நாடோடி கும்பல்கள், சூறையாடுபவர்கள், கொள்ளைக்காரர்கள் இறந்தவர்களை எரிப்பது வழக்கம். வேதத்தில் உள்ளவர்கள் எரித்தார்கள், சிந்து வெளியில் உள்ளவர்கள் புதைத்தார்கள். யார் நாகரிகம் உடையவர்கள் புரிந்து கொண்டது. அந்த புதைஞ்சு போன உண்மைய அகழ்வாயில வெளியே கொண்டு வந்தார். இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தின உண்மைகளை புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது மூதாதையர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கலாம். முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கலாம். நானும் முட்டாளாக இருக்கக்கூடாது அல்லவா? ஆகவேதான் விழிப்புணர்வுக்காக நாம் சொல்லுகின்றோம், சிந்துவெளியை கபலீகரம் செய்வதற்கு ஏன் முயற்சி செய்கின்றார்கள் என்றால், வேதத்தை தவிர வேறு எதனாலும் நாகரிகம் படைக்க முடியாது என்ற கருத்து. இரண்டாவது, ரிஷிகளை தவிர வேறு எவராலும் நாகரிகத்தை உங்களுக்கு கற்பிக்க முடியாது என்ற தவறான கருத்து. அந்த கருத்துக்கு நீங்கள் இணங்கி போறாங்க. என்ன அர்த்தம், என்ன பொருள், என்ன விளைவு? நம்மால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் அவன் செய்யணும். அவன்கிற மேல இருக்க அவனாக இருக்கலாம், இங்க பக்கத்துக்கு இவனாக இருக்கலாம், எல்லாம் அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழு நிலைமைக்கு நீங்கள் செல்வது என்றால் உங்கள் ஆளுமைக்கு அது ஒரு இழுக்கல்லவா? ஆகவேதான் உண்மையை மறைப்பதற்கான எந்த முயற்சியும் நாம் முழுமையோடு துணிவோடு உடனடியாக எதிர்த்து ஆக வேண்டும். இன்றைக்கு வேத காலத்தின் வயது என்பது 22,000 ஆண்டு. நீங்க சொல்றது ஆய்வாளர்கள் சொன்னது 1500. ஆனால் இந்த ரிஷிதாசர்கள் சொல்லுவது 22,000 ஆண்டுக்கு முன்னாலேயே நமக்கு இருக்கு. இந்த வேத நாகரிகம் இருக்கு. அதுல இருக்கிறது சிந்து அந்த பானை ஓடுகளையோ அந்த முத்திரைகளோ இருப்பது வேத மொழி, சமஸ்கிருதம். சாயனாச்சாரியார் வாழ்ற வரைக்கும் வேதமே எழுதப்படல. சாயனாச்சாரியார் வந்தது விஜயநகர காலத்தில். ருத்ராரம்பன் காலம் வரைக்கும் கல்வெட்டும் கிடையாது. எப்படிங்க கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இல்லாத எழுத்து இந்த இடைவெளிக்கு முன்னர்
3000 ஆண்டுக்கு முன்னால அங்க இருந்த நடுவில் எப்படி இல்லாம போச்சு, இன்னும் மறைஞ்சு போகுது. என்ன செப்படி பெத்தியது? இதற்கு என்ன நடக்கிறது என்றால், அமெரிக்காவில் ஒரு வேதிக் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. டேவிட் ஃப்ராலி என்று ஒரு அமெரிக்க பிராமணர் இருக்கார். பிராமணர் எப்படி அமெரிக்க முடியும் கேட்பீங்க? நீங்க ஆக முடியாது. ஏனால் பிறப்பால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டீர்கள் உங்கள் வர்ணம் என்ன என்பதை. விதிவிலக்கு பணக்கார அமெரிக்கர்களுக்கு உண்டு. அந்த சமஸ்கிருத ரசிகர் அவர் ஒரு குடிமையை கட்டிட்டாரு, ஒரு பூணூல் போட்டாரு, பஞ்சகஜம் கட்டிட்டாரு. இன்னைக்கு வாமனாச்சாரி அங்க பேர்ல அவர் சுத்திட்டாரு, டேவிட் ஃப்ராலி. அந்த டேவிட் ஃப்ராலி சொல்றாரு, சிந்து வெளி நாகரீகம் என்பது வேத காலத்தின் சூத்திர பகுதிங்கிறார். அதுலயும் வர்ணத்தை விடல, வேத காலத்தின் சூத்திர பகுதி ஒரு புத்தகமா போடுறாரு. புத்தகமா போட்டுட்டு இங்க அனுப்புறாரு. என வேததாசர்கள் கடல் கடந்து பிடிக்கின்றார்கள். கடல் கடக்க கூடாது என்று தடை இருந்த காலம் உண்டு அவர்களுக்கு. ஆனால் வேதத்திற்காக கடல் கடந்து முயற்சி நடக்கிறது என்றால் கருப்பவர்களுக்கு திறன் இல்லையா? சிந்திக்கும் திறன் இல்லையா? செயலூக்கம் இல்லையா? நாகரிகம் இல்லையா? உலகில் ஒற்றை நாகரிகம் என்று எந்த நாகரிகமும் கிடையாது. நாகரிகம் என்பது பல இடங்களில் தோன்றுகிறது. மனித குலத்திற்கு அந்த திறன் உண்டு. சூழலுக்கு ஏற்ப நாகரிகம் உருவாகிறது. ஒற்றை நாகரிகம் என்றோ ஒருவராத நாகரிகம் என்றோ கூறுகின்ற எந்த வாதமும் பிறரை இழிவு செய்கின்ற வாதம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மனிதத்தில் நம்பிக்கை உள்ளலாம், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாகரிகத்தை தமிழுக்கு தொடர்பு அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க. தமிழுக்கு தொடர்புன்னா சில வர்ணங்களுக்கு பிடிக்காது. திராவிட தொடர்புன்னா சில அவதாரங்களுக்கு பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நாகரிகமும் கலப்பில்லாமல் இருந்தது கிடையாது. அந்த கலப்புங்கிறது பல பிரிவு, பல மொழிகள் எல்லாமே வரும். மொழிங்கிறது ஆதியிலே முழுமையா இருக்கிறது கிடையாது. மனிதனை போன்றே தோற்றம், வளர்ச்சி, தேக்கம், அதற்கு பிறகு வருகிற இறக்கம் என்று எல்லாத்துக்கும் உண்டு, மொழிக்கும் உண்டு. மொழியும் வளர்ச்சி பெறுது தொடர்பனால. அப்ப இந்த தொடர்புக்கு முந்தைய அந்த ஒரு நிலையைத்தான் திராவிட மொழி குடும்பம் கால்டுவெல் சொன்னார். ஏனென்றால் இவர் சொன்ன அந்த 3 நாகரிகத்தையும் படைத்த மக்கள் மஞ்சள் நிற ஆரியர்கள். இந்த 3 பகுதியிலும் இருந்த மக்கள் மாநிற கருப்பு நிற மக்கள். கிளியோபாட்ராவும் கருப்பு அடையிடம். நிறத்தால் குறைந்தவர்கள் தான் வெண்கலக்கால நாகரிகத்தை உருவாக்கினார்கள். இந்த நிறத்தால் குறைந்த வெண்கல கால மக்கள் தான் உருவங்களையும் வழிபட ஆரம்பித்தார்கள், இறந்தவரை புதைக்கவும் ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் பொதுத்தன்மை. அப்ப அந்த மொழியின் அதான் பார்க்கிற சில சொற்கள். ஊர் என்ற பெயர் எப்படி சுமையாக இருக்கு? நம்ம ஊருன்னா தெரியும், குடியிருப்பு. குடியிருப்புக்கு சுமேரியால ஊர்னு சொல்றாங்க. நிப்பூர், நூர், ஒரு ஊருக்கு பேர். ஆமா, இதுதான் லகோபெரின்ட்டு ஒரு மொழியில் அறிஞர் என்ன சொன்னாரு, இந்த திராவிட சொற்கள் சுமேரியாவில் பரவலாக காணப்படுகின்றன. எகிப்தில் கூட திராவிட பண்பாட்டு கூறுகள் உண்டு. தாய் தெய்வ வழிபாடு, இளம் பிள்ளைகள் காவல் தெய்வமாக வைக்கப்படுவது. நம்ம சொல்றோம் செய்யும், நீங்க சொல்றோம் ஐயனார், இன்னைக்கு சொல்லுவோம் காவல் தெய்வங்கள். இதெல்லாம் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. உண்மையில் துவக்கத்தில் தாய் வழி சமூகமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் இந்த கூறுகள் இருக்கு. இந்த பொதுத்தன்மைக்கு பெயர்தான் திராவிடம் என்பதே தவிர நாம் இன்று கூறுகின்ற அல்லது தவறாக கொள்கொள்ளப்படுகின்ற திராவிடம் அல்ல. அந்த திராவிடத்திலிருந்து பல மொழிகள் கிளர்ந்தன. ஒவ்வொரு பண்பாட்டிலும் கிளைகள் உருவாவது தவிர்க்க முடியாது. பல மொழிகள் வரும்.
பண்பாட்டு சிதறல்கள் வரும். இது அங்கேயே உண்டு. 1500ஆம் ஆண்டு ஏறக்குறைய இந்த ஆரியர்கள் படையெடுக்க வந்தார்கள். படையெடுப்புங்கிறத தவறான சொல்லார்களாம். ஏன் தவறான சொல்லார்கள்னா, அரசுகளால் நடத்தப்படுவது படையெடுப்பு. அரசே இல்லாத போது எப்படி படையெடுப்பு வரும்? ஆரியர்கள் சூறையாட வந்தார்கள், புலம்பெயர்ந்து வந்தார்கள். சில இடங்கள் அமைதியாக புலம்பெயர முடிந்தது. எப்படி இந்த பாலஸ்தீன இஸ்ரேல்கள் நுழைந்தார்களோ அதை போல அமைதியாக வர முடிந்தது. வந்து தங்கிய பிறகு இன்றைய இஸ்ரேலை போல இருந்தவர்களை விலக்கியதும் உண்டு. அதுவும் வந்து நடந்தது, மோதல்கள் நடந்தது. ஆனால் ஒரு நாகரிகம் ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த ஒரு நாகரிகம் திடீரென்று அடைந்து விடுமா? பல இடங்கள் தொடர்புள்ள அந்த நாகரிகம் அழிந்து விடுமா? தொடர்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தொடர்ச்சியைத்தான் நாம் தக்கணத்தில் பார்க்கின்றோம், தமிழகத்தில் பார்க்கின்றோம். ஏன் இதை சொல்லுகின்றோம் என்றால், அசோகன் கல்வெட்டில் சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திர நாடுகள் உண்டு. நமது தொன்மை தமிழ் நூல்களில் வருகின்ற நகரங்கள். ஆனால் தொன்மையான அந்த சமஸ்கிருத நூல்களில் நகரங்கள் இல்லை. இங்கே நமக்கு வணிகம் உண்டு. வைதிகத்தில் வணிகம் புனிதமற்ற தொழில். இங்கே கடலோடிகளாக நாம் இருந்தோம். கடல் கடப்பது பாவகரமானது, சாபத்துக்குரியது. ஜாதியை இழந்து விடுவீர்கள். காந்தியார நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லார் காலையும் விடுந்துதான் கடற்கரை முடிந்தார் தமிழகத்தில். ஆனால் நம்ம காலம் ஒரு இடைவெளி இருக்கு, உண்மைதான். இன்றைய அகழ்வாய்வுகளின்படி நாம் ஏறக்குறைய கிமு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செல்றோம். 15ஆம் நூற்றாண்டு சிந்துவெளி முடியுது. ஒரு 7 நூற்றாண்டு இடைவெளி இருக்கு. இந்த 7 நூற்றாண்டு இடைவெளியை நிரப்புவதற்கு அகழ்வாய்வு அதிகமாக தேவை. இதுவரையில் வரலாறு, இந்திய வரலாறு என்பது சமஸ்கிருத நூல்களை வைத்துக் கொண்டு மட்டுமே எழுதப்பட்டது. தக்காணத்தில் சாதவாகன பேரரசு ஒரு பேரரசு இருந்தது. அதை இந்த புராணங்கள் இப்படி குறிப்பிடுகின்றன. ஆந்திர பிரித்தியாஸ், ஆந்திர அடிமைகள், கருப்பர்கள். துவக்கத்தில் பௌத்தத்தை ஏற்றவர்கள் அவர்கள். இந்த அரசுகளை எப்படி வந்தது? மௌரியர்களால் உருவாக்கப்படல, எந்த பிற ஆரியர்களாலும் உருவாக்கப்படல. அரசுகள் இங்கே இருந்தது என்றால் அந்த நாகரிகத்தின் தொடர்ச்சி, கட்டமைப்புகள் தெற்கிலும் இருந்தது என்றல்லவா பொருள். இங்கே நமக்கு துறைமுகங்கள் இருக்கின்றன. சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுகங்கள், தொடாவீரா, லோதால் போன்ற துறைமுகங்கள் உண்டு. வணிக தொடர்பு உண்டு. இங்கே கிடைக்கின்ற அருமையான கற்கள் சிந்துவெளியில் பயன்படுத்தப்பட்டன. இங்கே இருக்கின்ற விலங்குகள் அங்கே கிடைக்கின்றன. குதிரை இங்கே இருக்கிறது இல்லை, கிடைக்கல. தொடர்ந்து நம்ம இருந்திருக்கு. ஆனால் ஏற்கனவே சுந்தரசோழன் சொன்னதை போல சிந்துவெளிக்கு ஒரு இலக்கியம் இல்லை. எகிப்துக்கு இலக்கியம் உண்டு, பிணவர இலக்கியங்கள் உண்டு, ஓரளவு நம்மால் புரியும். சுமேரியாவுக்கு யூனிஃபார்ம் டேப்லெட்ஸ், அந்த களிமண் டேப்லெட்ஸ் அவங்க லைப்ரரியே வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு கிடைக்குது. அதன் மூலமாக இலக்கிய சான்றுகளை நம்மால் பெற முடிகிறது. சீனத்துல உண்டு. அவங்க துணிகளையும் மற்றதிலையும் மரக்கட்டையிலையும் எழுதி வச்சிருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக நமக்கு இன்று கிடைப்பவை முத்திரைகளில் காணப்படுகின்ற சிறு சிறு குறியீடுகளை தவிர நீண்ட இலக்கியங்கள் அல்ல. அது ஏன் இல்லை என்பது ஒரு கேள்வி. ஒருவேளை போகி பண்டிகையில் இருக்கிறபடி நம்ம எரிக்க வச்சுட்டாங்களான்னு தெரியாது. அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடிப்பெருத்துல நம்ம ஓலைகள்லாம் நீரோட்டத்துல போயிடும். போகியில நமது ஓலைகள்லாம் எரிஞ்சு போயிடும். அதை புண்ணியம் என்று சொன்னார்கள். நம்ம ஏமாந்த முன்னோர்களும் அதை அப்படியே செய்தார்கள். வரலாறு இழந்திருக்கும். அதை போன்ற ஒரு வாய்ப்பு இங்கும் உண்டு. சரஸ்வதி என்ன வேடிக்கைன்னா, இவங்க சொல்ல சரஸ்வதி பேர் மாற்றம் ஏன் செய்யறாங்கன்னா,
சரஸ்வதி என்றால் பரத்வாஜ முனிவராலும் வசிஷ்ட முனிவராலும் யஜ்ஞங்கள் நடத்தப்பட்ட நதிக்கரை. ஒரு நகரம் கூட கிடையாது. அந்த சரஸ்வதி கல்வி கடவுள் சரஸ்வதி அல்ல. எப்படி நமக்கு கல்வி வற்றி போயிருந்ததோ அந்த சரஸ்வதியும் வற்றி போய் தான் இருந்தது. அந்த சரஸ்வதி பிரம்மாவால் உருவாக்கப்பட்டு பத்தினியாக்கப்பட்ட சரஸ்வதியும் அல்ல. ஏன்னா அந்த புராணம் அப்ப வரல. ரிக்வேதத்தில் அந்த குறிப்புகள்லாம் கிடையாது. சரஸ்வதிங்கிறது துருக்கி முதல் இந்தியா வரைக்கும் வந்த 3 நதிகளுக்கு அந்த தொடர்பு உண்டுன்னு சொல்றாங்க. இந்தியாலையும் சரஸ்வதிக்கு என்ன முக்கியத்துவம்னா கல்வின்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். எங்க நதிகள் இணைத்து வந்தாலும் கண்ணுக்கு காணாத நதியை இந்த அம்மா வருவாங்க. திரிவேணி சங்கமம்னு சொல்றாங்க. பிரயா கங்கையும் யமுனையும் வருது. திரிவேணிங்க 3 தானே, 3வது எங்கன்னு கேட்டா அந்த அம்மா கீழே உங்க கண்ணுக்கு தெரியாது, அங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. நம்ம இங்க கூட இங்க பவானி சங்கமத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் காவிரியும் பவானியோட 3ஆவதா இந்த அம்மா இருப்பாங்க. கோதாவரிக்கு போனாலும் கண்ணு காணாம இருப்பாங்க. எங்க போனாலும் இந்த அம்மா கண்ணுக்கு அகப்பட மாட்டாங்க. கண்ணுக்கு அகப்படாத அந்த சரஸ்வதியை ரிக்வேதத்தில் நதிஸ்துதிங்கிற அந்த சோத்திரத்துல 9ஆம் மண்டல சோத்திரத்துல குறிப்பிடப்படுகின்ற சரஸ்வதியை உண்மையாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் 800 கோடி ரூபாய் சரஸ்வதி என்ற ஒன்றை அகழ்ந்து கொண்டு வாருங்கள். நீங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, கால்வாய் தூண்டி விடுங்க, நாங்க சரஸ்வதி சொல்லிக்கிறோம். அந்த முயற்சி சரஸ்வதி. தோழர்களே, நமக்கு சிந்துல நாம் வரலாற்றை பார்ப்பது என்றால் உண்மையை தெரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு இன்று நாம் மாறி இருக்கின்றோம் என்பதை அளவிட முடியும். நமது எதிர்கால முன்னேற்றத்தை மாற்றத்தை திட்டமிட முடியும். அதற்கு தான் வரலாறு. வரலாறுங்கிறது நம்ம பார்த்தா ஆகா ஒவ்வொரு நம்ம நாமே புகழ்வது கிடையாது. அளவிடுவதற்கு நாம் சிந்து நதிக்கரையில் வாழ்வதற்காக சிந்து நாகரிகத்திற்கு இந்த விழா எடுக்கவில்லை. நமது நோக்கம் பழைய காலத்திற்கு மீண்டு சொல்வது அல்ல. மிக மிக பழைய காலத்துக்கு போனா கோவணம் கூட இல்லாம தான் சொல்ல வேண்டும். வரலாறு என்பது மீட்டுருவாக்க நோக்கத்திற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரலாறு என்பது நமது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சரியான கலங்கரை விளக்கமாக இருக்க முடியும் என்பதனால் இருக்கின்ற ஒரு விளக்கையும் அழித்துவதற்கு முயற்சி நடக்கின்ற காரணத்தினால் நாம் நமது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்கிறது. இதுவரை இந்திய வரலாறு என்பது வேதத்திலிருந்து தோங்குவதாக சொல்லப்பட்டது. வேதியர்களின் நீட்சியும் வைதிகத்தின் அந்த விஸ்தரிப்பும் அது மட்டுமே இந்திய வரலாறு, இந்து வரலாறு என்பதாக தரப்பட்டது. ஆனால் உண்மை வரலாறு அதுவல்ல. இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றன, இருந்து வந்துள்ளன. ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு முறையில் நாகரிகத்திற்கு பங்களிப்பு செய்து வந்திருக்கின்றன. இந்த பன்முகத்தன்மையை மறுக்கின்ற வரலாறு என்பது ஒரு வர்ண வரலாறாக இருக்க முடியுமே தவிர உண்மை வரலாறாக இருக்க முடியாது. இந்த பன்முகத்தன்மையை உடைய இந்திய வரலாற்றை நாம் உருவாக்கிட வேண்டும் என்றால் அதற்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் நமக்கு உந்துதலாக இருக்கும். நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நம்மாலும் முடியும். நம்மால் மட்டுமே முடியும் என்பது வரலாறு அல்ல. நம்மாலும் முடியும், நம்மால் முடிந்திருக்கிறது. நம்மை நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக வரலாறு திரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்த்தே ஆக வேண்டும், எதிர்த்து கொண்டே இருப்போம். நாம் உண்மை வரலாற்றை அறிவோம், வரலாற்று உணர்வை பெறுவோம். வரலாற்று உணர்வை பெற்றால் மனிதன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். புனிதம் என்று சொல்லுவது மோசடி என்பதை புரிந்து கொள்வீர்கள். மனிதனை உலகத்தையும் மதிக்காத எந்த ஒரு வரலாற்று திரிவையும் நாம் எதிர்த்தே ஆக வேண்டும். அதற்கான உணர்வை பெறுவோம், ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம்.